Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ஒரு கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். தேர்ட் மிட்டம் 2024-25 கொஷின் பேப்பர் இது phase 1. ஓகே, ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே பார்க்க போகிறோம். இது வந்து பேசிக்காக வேல்ஸ் குரூப் ஸ்கூல்ஸோட கொஷின் பேப்பர். ஸோ தேர்ட் மிட்டம் வரும்போது உங்களுக்கு என்ன போர்ஷன்ஸ், இந்த என்ன போர்ஷன்ஸ் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தேவையான பேப்பர் வரும்போது ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா உங்கள் டீச்சர்ஸ் கிட்டேயோ இல்லை ChatGPT கிட்டேயோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதே போர்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா. செக்ஷன் பி, செக்ஷன் சி. ஸோ ஒவ்வொருத்தங்களோட கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்கூல்ஸையும் சேஞ்ச் ஆகும். பட் ஸ்டில் எப்படி சொல்கிறது, இம்பார்ட்டண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது வந்துட்டு பார்த்துக்கோங்க. இந்த கேஸ் பேஸ்டெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்கூலில் எப்படி வந்துட்டு கேஸ் பேஸ்ட் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மிட்டம் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர். தேர்ட் மிட்டம் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர். முதல்ல வந்துட்டு ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அந்த கொஷின்ஸ் கேட்பாங்கல்ல. ஸோ அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் கொஸ்டின் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசேஜ் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் கரெக்ட் ஆப்ஷன்ஸு, ஐடென்டிஃபை த எரர், இதெல்லாமே எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு எழுதிட்டு உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் அதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்கூலில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஐடென்டிஃபை த எரர், கிரியேட்டிவ் ரைட்டிங். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சயின்ஸு. சயின்ஸ்லாம் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே வந்துட்டு சேம் தான், கரெக்டாக? அதனால் என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் ட்விஸ்ட்டாக கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அசெஷன் அண்ட் ரீசன்லாம் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா ஹோல் புக்குமே ஃபிங்கர் டிப்ஸில் இருந்தால் தான் முடியும். Artificial ecosystem at home, self-sustaining system, food chain. பேசிக்காக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலலாம் எப்படி அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹிந்தி. நம்ம சேனலில் ஏற்கனவே வந்துட்டு ஃபர்ஸ்ட் மீட்டம் கொஸ்டின் பேப்பர், செகண்ட் மீட்டம் கொஸ்டின் பேப்பர், ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் வந்துட்டு இதே மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். நிவேதா ஜெயக்குமார் கிளாஸ் ரூம் அப்படின்னு டைப் பண்ணிங்க, உங்களுக்கு தேவையான கொஸ்டின் பேப்பரை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஐடி.
நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு சோஷியல் ஸ்டடீஸ். சோஷியல் ஸ்டடீஸ் தான் முக்கியமாக ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது, இன்டெப்த் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் சோஷியல் ஸ்டடீஸ்லாம் வந்து அட்டன் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதுலேயே ஹிஸ்ட்ரி எல்லாமே அந்த கேட்குற கான்செப்ட் வந்துட்டு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கணும், நோட்ஸ் எழுதியிருக்கணும், அதை வந்துட்டு நம்ம திரும்பி ரீகால் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதனால் சோஷியல்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே படிக்கும்போதே வந்துட்டு நல்லா கான்சன்ட்ரேஷனாக படிங்க. நோட்ஸ் எழுதி வைங்க. மெயினாக நோட்ஸ் தான் முக்கியம். திரும்ப திரும்ப நோட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மேப் பேஸ்டு கொஸ்டின்ஸ்க்கெலாம் வந்து நிறைய கொஷின் பேப்பரை ரிவைஸ் பண்ணி நிறையா கொஸ்டின் பேப்பர்லேருந்து நோட்ஸ் எழுதுங்க. எந்தெந்த மேப்லாம் கேட்டிருக்காங்க, எந்தெந்த பிளேசஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு தேர்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.